வெல்கம் டு திருச்சிற்றம்பலம். என் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருவெம்பாவை பாடல் வரிகள்தான். இந்த திருவெம்பாவை மாணிக்க வாசகரால் சிவபெருமானை குறித்து பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. இந்த திருவெம்பாவை பாடலுடன் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் சேர்த்து மார்கழி மாதத்தில் பாடுவதை நம் சைவர்கள் மரபாக கொண்டுள்ளனர். மேலும் இந்த திருவெம்பாவையில் உள்ள 20 பாடல்களின் இறுதியிலும் எம்பாவாய் என்னும் வார்த்தையை கொண்டே முடிவடைகின்றது. அதனால்தான் இந்த பாடல் தொகுப்பை திருவெம்பாவை என்று அழைக்கின்றனர். சரி வாங்க, இந்த பதிவில் திருவெம்பாவை 2வது பாடலை பார்க்கலாம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும் போதெப்போதே போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சிவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் நீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்வார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். இந்த பதிகத்தின் விளக்கத்தை தெரிந்து கொண்டால் இறைவனை அடைய எளியதாக இருக்கும். அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே, இராப்பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிற்கரியது என்று வீரம் பேசினாய். ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகின்றாய் என்கிறார்கள் தோழிகள். உறங்குபவள் எழுந்து, தோழியரே, சீ, இது என்ன பேச்சு? ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றாள். அவளுக்கு பதிலளித்த தோழியர் கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கின்றான் அந்த இறைவன். சிவலோகத்தில் வாழ்பவன், திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவர். நம்மை தேடி வருபவர் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும், நீயே புரிந்து கொள்வாயாக என்றனர் இந்த பதிகத்தில். இதன் விளக்கம்: தேவலோகத்தில் சிவபவனி கிடையாது. அவர்கள் சிவனை காண வேண்டுமானால் தவம் முதலான கடும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் நம் ஊரிலோ ஆண்டுதோறும் திருவிழா, சுவாமி வாசல் தேடி பவனி வருவார். இவ்வளவு அருகில் இறைவன் இருந்தும் அதையும் பார்க்க மறுத்தால் எப்படி என்பதுதான் இப்பாடலின் உட்கருத்து. திருச்சிற்றம்பலம். இறைவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே.